அதிஷாய நமக. ஓம் சிவமகா வாழைச்சித்த திருவடிகள் பற்றி நல்விந்தைகள் செய்து யுகமதை மாற்றுகின்ற நல் உயர்ச்சித்தனாய் உண்மை ஞானமதை அனைவருக்கும் போதிக்க நல் உயர் குருவாய் உன்னத நிலைதனில் இருக்கின்ற உன்னதம் எதுவென்பதை அனைவருக்கும் காட்டி நிற்க அருள்நிலையாய் யாவருக்கும் உயர்நிலை கொண்ட ஆற்றல் எதுவென்பதையும் அருள் ஆனந்தத்தோடு அவர்களுக்கு ஆணவமில்லாது காட்டி நிற்கின்ற நல் குருவாக அவர்களுக்கு இதுதானடா உயர்நிலை, இது வல்லாம் உயர்நிலை கொண்ட விந்தை நிலைகள், இவற்றையெல்லாம் எவ்வாறு ஒருவன் கற்றுக்கொள்வது என்ற நிலைகளை எடுத்துரைக்க அற்புதமாய் ஆதி இறை நூல்தனை கொண்டமர்ந்து வலம் வருகின்ற வாழும் குருவே, உம்மை அகமகிழ்வோடு அதிகாலை வேளையதில் ஆதித்தன் எழும் அருள் வேலை உயர்நிலையாய் உன்னத பெருநிலையாய் வந்தமர்ந்திருக்கின்றோம். யாவருக்கும் உயர் ஆசிகளை சித்தனை வாழ்த்துகின்ற வேளைதனில் வழங்க விந்திய வாசனியாய் விந்திய மலையின் அருகாமையில் அமர்ந்திருப்பவளாய் கங்கை நதிக்கரையின் ஓரத்தில் இருப்பவளாய் யாம் நந்தா தேவி என அழைக்கப்படுகின்ற விந்திய வாசினி வந்து உம்மை வாழ்த்துகின்றோம் சித்தனே. காலம் இருக்கின்றது எம் தளத்தின் அருகாமையில் தளம் அமைவதற்கு. ஆனால் அக்காலத்திற்கு முன்பாக பல நிலைகள் மாறப்போகின்றது இவ்வுலகுதனில். எம் தளத்தில் சபை அமைகின்ற பொழுது நிச்சயமாக களி என்ற நிலை என்பதில் ஒரு மனிதன் எவ்வாறு இருந்தானோ அதற்கு எதிர்நிலையாக எம் தளத்தில் இருக்கின்ற மனிதர்கள் மாறியிருப்பார்கள். அவ்வாறு மாறியிருக்கின்ற பொழுது அற்புதமான சபை எம் தளத்தின் அருகாமையில் அமைந்து நிற்கும் அந்நிலையை காண்கின்றோம். அதற்கும் எம் தளத்தில் அமைவதற்கு முன்பாக பிற தலங்களில் அமைகின்ற அருளாசி பெற்று உயர் நூல்கள் உரைக்கின்ற உயர் உரைகளை எம் தளத்தில் இருப்பவர்கள் கேட்பார்கள். கேட்டு அதிலிருந்து அவர்கள் மனம் திருந்தி மனம் மாறி இங்கு இறை இருக்கின்றது, இறையை தேடி அலைந்து கொண்டிருந்தோம். விந்திய வாசினி அவள் அன்றே சென்று அங்கு ஆதி இறை நூலில் வேறொரு மொழிதனில் அமர்ந்து ஆசி உரைத்து அமர்ந்திருக்கின்றாள் என்ற அளவிற்கு அவன் நூல் பெரும் நிலை கொண்ட ஆற்றல் கொண்டது என்பதை அன்று எம் தளத்தின் அருகாமையில் இருப்போர் உணர்ந்து கொண்டு உம்மை அன்று ஏற்றுக்கொள்வார்கள், நூலையும் ஏற்றுக்கொள்வார்கள். சித்தா, ஏற்றுக்கொண்டுதான் ஆக வேண்டும். அதற்கு ஏற்றாற்போல் நூல்கள் ஒவ்வொன்றும் வெவ்வேறு ஆற்றல்களோடு இவ்வுலகுதனில் அற்புதமாய் அவற்றின் பரிமாணங்களை மாற்றிக்கொண்டே நிற்கும் என்ற நிலைதனை கண்டு யாம் அகமகிழ்ந்து நிற்கின்றோம். வாழை சித்தனே, ஒரு நல் குரு என்பவன் தம்முடைய சீடர்களை எப்பொழுதும் கண்காணித்து கொண்டே இருக்க வேண்டும். எச்சீடன் எம் மனநிலையில் இருக்கின்றான் என்பதை யாம் அறிந்தாக வேண்டும். காரணம் யாதென்றால், ஒரு குரு இருக்கின்றார், ஒரு குரு இருந்தான் என வைத்துக்கொள். அக்குருவானவன் அவனுக்கு கீழ் பல சீடர்கள் வைத்திருந்தான். பல சீடர்களுக்கும் ஒரே பாடத்தை தான் எடுத்திருந்தான். ஒரு சீடன் அதனை மிக விரைவாக புரிந்து கொண்டான், ஒரு சீடன் அதனை சற்று தாமதமாக புரிந்து கொள்கின்றான். ஒரு சீடன் உரைக்கும் முன்பே ஆசான் இதைதான் உரைக்கப் போகின்றார் என்று ஆசானுக்கு உரைக்கும் முன்பே அதனை புரிந்து கொள்கின்ற அளவிற்கு அதீத அறிவு கூன்றவனாக இருக்கின்றான். அது அவனுடைய கர்மவினையின்பால் அவனுக்கு கிடைத்தது. மற்றொருவனுக்கு அது புரியவே இல்லை. ஆசான் பலமுறை உரைத்த பின்பும் அதனை புரியவில்லை. ஏன், கற்றவர்கள் பலமுறை அதனை உரைத்த பின்பும் அவனுக்கு அது புரியவில்லை. இவ்வாறு இருக்கின்ற பொழுது இதில் எச்சீடர்களுக்கு ஆணவம் வரும் என்றால் எச்சீடர்களுக்கு வேண்டுமென்றாலும் வரலாம் என்ற நிலை. அதுபோல் இன்று உயர்நிலையாய் சிவமகா வாழை சித்தனை நாடி வந்து ஆசான் என்ற பேறு பெற்றோர்களுக்கும் ஆணவம் வரலாம். அருள்நிலையாய் அடிமை என்று இருந்து உரைக்கின்றவர்களுக்கும் நிச்சயம் ஆணவம் வரும் என்ற நிலையை நீர் உணர்ந்து அவ்வழியில் செயல்படுவதே உத்தமம். சித்தனே, இது உமக்காக யாம் உரைப்பது. நாளை குருவாக இருக்கப் போபவர்களும் இதுபோன்ற நிலைதனில் இருக்க வேண்டும். எச்சீடனுக்கும் ஆணவம் வரலாம். அவ்வாணவம் வரும் முன்பே அதனை முளையிலேயே அறுத்து எறிவது ஒரு குருவின் பணி. அதனை கண்டுபிடிப்பதும் ஒரு குருவின் நற்பணி. எனவே அவ்வாணவம் வரும் முன்பே ஒருவருடைய தன்மையை பொறுத்து, இது உம்முடைய கர்ம வினையின்பால் உம்முடைய நிலை இன்று இவ்வாறு அமைந்திருக்கின்றது,
அதற்காக நீர் பிறரை கண்டு பொறாமை கொள்வதோ அல்லது தமக்கு கிடைத்த நிலையை கண்டு செருக்கு கொள்வதோ கூடாது, மமதை கொள்வது கூடாது. அவ்வாறு இருந்தால் அது ஆணவமடா, அது உம்மை அழித்துவிடும். நீர் எத்தனை அறிவு கூர்ந்தவனாக இருந்தாலும் அழித்துவிடும், எத்தனை ஆற்றல் கொண்டவனாக இருந்தாலும் அழித்துவிடும். ஆற்றலே உமக்கு இல்லை, பிறரை கண்டு பொறாமை கொள்கின்றாய் என்றாலும் அது உம்மை அழித்துவிடுமடா. இவ்வாறு பல நிலைகளில் இருக்கின்றவர்களுக்கு பக்குவமான ஆசிகளை வழங்கி நின்று, அறிவுரைகளை வழங்கி நின்று, அவ்வறிவுரைகளில் அவர்கள் தேரவில்லை என்றால் அவர்களை அவ்விடத்தில் இல்லாமல் செய்வதே ஒரு குருவிற்கு தற்சமயத்திற்கு உயர்நிலை. காரணம் ஏதென்றால் இருக்கின்ற சீடர்கள் பிறகு அழிந்துவிடக்கூடாது என்பதற்காக யாம் இதுபோன்ற நிலையை உரைக்கின்றோம். ஆனால் சில காலங்களுக்கு பின்பு அவன் மனம் திரிந்து வருகின்ற பொழுது அவனை ஏற்றுக்கொள்வதில் எவ்வித தவறும் இல்லை. ஆனால் இன்று அவ்விஷத்தை அருகில் வைத்து கொண்டு பிற சீடர்களை வளர்க்க வேண்டும் என்ற நிலை இருக்குமாயின் நிச்சயமாக அது பிற சீடர்களையும் பாதிக்கலாம். பிறகு அனைவரும் அதுபோன்று ஆணவம் கொண்டவர்களாக மாறிவிடக்கூடாது என்பதற்காக உரைக்கின்றோம். இது எதற்கு யாம் உரைக்கின்றோம் என்றால், இப்பொழுது எவரெல்லாம் ஆணவம் கொண்டிருக்கின்றீரோ அவர்கள் அகந்தையை விட்டுவிடுங்கள் என்பதற்காக உரைக்கின்றோம். அகந்தை கொண்டிருக்கின்றார்கள், அதனை விடுவதற்காக அவர்கள் கொண்டிருப்பதை சித்தனுக்காக காட்டி கொடுத்து கொண்டிருக்கின்றோம். எவரென்று உரைக்க மாட்டோம், ஆனால் உரைப்பது எவரென்று அவர்களுக்கு அறியும். நிச்சயமாக அவர்களுக்கு யாம் எவரை உரைக்கின்றோம் என்பதெல்லாம் அறியும். ஏனென்றால் ஒருவரா இருவரா, 8 திக்கிலும் எங்கு பார்த்தாலும் ஒருவர் இருக்கின்றார். அதற்கு மேலாக சில தலங்களில் உரைக்க மாட்டோம். அவ்வாறு சித்தனினால் பெரும் ஆசிகள் பெற்று பெரும் நிலை கொண்ட பாராட்டுக்களுக்கு உள்ளானவர்களே பெரும் நிலை கொண்ட கர்வத்தில் அலைந்து கொண்டிருக்கின்றீர், அதனை வித்துவிடுங்கள் என்று உரைக்கின்றோம். விந்திய மலைதனில் அமர்ந்திருப்பவளுக்கே இன்று உங்களிடம் இருக்கின்ற ஆணவ அகங்கார நிலை தென்படுகிறதென்றால் உங்கள் அருகில் ஈசனாரே அமர்ந்திருக்கின்றார். அவர்களுக்கு தெரியாமல் இருக்குமா? உயர்நிலையாய் உன்னத பெருநிலையாய் யுகமாற்ற நிலைக்கு அனைவரும் துணை நிற்க வேண்டும் என்பதே சிவசபையினுடைய நோக்கம். சிவமகா வாழை சித்தன் அவற்றையெல்லாம் சரி செய்து மேற்பார்வையிட்டு உயர்நிலையாய் எவரெல்லாம் தன்னோடு இணைந்து கொள்வார்களோ அவர்களையெல்லாம் அவன் இணைத்து வைத்திருக்கின்ற நிலையாக செயல்பட்டு கொண்டிருக்கின்றான். அவன் எவரையும் வலுக்கட்டாயமாக தம்மோடு இழுத்து செல்வதில்லை. சிலர் ஒன்று இருக்கின்றது, ஒரு காந்தமானது இருக்கும். காந்தம் ஆதிகாலத்திலிருந்தே இருக்கின்ற காந்தக்கல் தான். அக்காந்தக்கல்லில் இரும்பு துகள்களானது மிக எளிமையாக ஒட்டிக்கொள்ளும், மண் துகளானது அவ்வாறு இருக்கின்ற நிலையினால் மண் துகள் யாம் இரும்போடு இரும்பு துகள் போல் காந்தத்தோடு காந்த கல்லோடு ஒட்ட வேண்டுமென்று நினைத்தால் அது என்னவாகும்? எவ்வாறு இருந்தாலும் அது ஒரு காலத்தில் உதிர்ந்துவிடும். அந்நிலை அதுபோல்தான் உம்மோடு இன்று வெறும் மண்ணாக எவ்வித பக்குவமும் இன்றி இருக்கின்றவர்கள் இணைய நினைக்கின்றார்கள். அவர்கள் இணைய முடியாது. அதுபோல் சில பக்குவப்பட்டவர்கள் தாம் பக்குவப்பட்டோம் என்ற நிலை கூட அறியாது உம்மை விட்டு விலக வேண்டும் என்று நினைத்து கொண்டிருக்கின்றார்கள். சித்தா, வாழை சித்தனை விட்டு விலக வேண்டும் என்று நினைப்பானா? நிச்சயம் நினைத்து கொண்டிருக்கின்றார்கள் சில மாந்தர்கள். அதனையும் கண்டு கொண்டுதான் இருக்கின்றோம். அந்நிலையையும் நீங்கள் மனதிலிருந்து மாற்றி கொள்ளவில்லை என்றால் அது உங்களை மாற்றிவிடும். அது எவ்வாறு மாற்றிவிடும் என்றால், சித்தனை விட்டு விலக நினைத்தால் அது சித்தனோடு இறுக்கி அணைத்து வைத்து கொள்ளும். காரணம் என்னவென்றால், இரும்பு துகளால் அவ்வளவு எளிதாக அதுவோ இருப்பது சிறு அணு அளவு, இங்கிருப்பது பெரும் காந்தக்கல். அதில் ஒட்டி கொண்டால் மீண்டும் அதில் அது எத்தனை முயன்றாலும் அதிலிருந்து உருண்டு பிறண்டு அது உருண்டு அக்கல்லினுடைய மறுபக்கத்திற்குத்தான் செல்ல முடியுமே தவிர அதனை விட்டு பிரிந்து செல்ல அதனால் முடியாது. அதனை விட்டு பிரிந்து செல்ல வேண்டுமென்றால் வேறொரு இக்காந்த கல்லை விட பெரும் நிலை கொண்ட ஒரு ஆற்றல் வந்து உங்களை அதிலிருந்து பிரித்தால்தான் முடியும்.
இன்று அதுபோன்ற நிலை களி மட்டும்தான் இருந்தது. ஆனால் அக்களியையும் சித்தன் மாற்றிவிட்டான். அது மாறிவிட்டது. இப்பொழுது நீங்கள் எங்கு பிரிந்து செல்ல முடியும்? எனவே நல் பக்குவம் கொண்ட சீடர்கள் பிரிந்து செல்ல வேண்டிய எண்ணத்தில் இருக்க வேண்டிய நிலை இல்லை என்பதை யாவருக்கும் அறிவித்துக் கொள்கின்றோம். இருக்கின்ற மன உளைச்சல் நிலை, மன கசப்பு நிலைகள் யாவும் அவரவர் வினையின்பால் தற்சமயம் வருகின்ற நிலையே. அதற்கு பல்வேறு சூழ்ச்சி கணங்களெல்லாம் காரணமாக இருக்கின்றது என்பதையும் அறிந்திருக்கின்றோம். ஏனென்றால் நாளை யுகமது மாறுகின்ற பொழுது சித்தனோடு யாவரும் உயர்ந்து விடுவீர்கள். அவ்வாறு உயர்ந்து விட்டால் சித்தனுக்கல்லவோ பெரும்பேறு கிடைத்துவிடும் என்று சித்தன் வளர்ச்சியை தடை செய்யக்கூடிய சூட்சம கணங்கள் சித்தனை ஏதும் செய்ய முடியாது என்பதால் சிவசூட்சம நூல்களையும் சிவசூட்சம நூலை தாங்க போகின்றவர்களையும் சிவமகா வாழை சித்தனோடு பல்வேறு சச்சங்க நிகழ்வுகளை உருவாக்கக்கூடிய நிலைதனில் அமர்ந்திருக்கக்கூடிய நல்மாந்தர்களையும் அவை சிதைத்து கொண்டிருக்கின்றன. அவையெல்லாம் மனதில்தான் இருக்கின்றன. அவையெல்லாம் மாறுகின்ற நிலையில்தான் இருக்கின்றன. ஆனால் இவையெல்லாம் எதனால் வருகின்றது என்பதை யாம் உரைத்து விட்டோம். அந்நிலை அறிந்து சித்தனோடு இணைந்திருங்கள். சித்தனை விட்டு விலக வேண்டும் என்ற எண்ணம் எவருக்கும் வேண்டாம். காலம் வருகின்ற பொழுது அனைத்தும் சரியாகி நிற்கும். ஏனென்றால் தற்சமயம் வாழை சித்தன் தம்முடைய முழு ஆற்றலை எங்கும் காண்பிக்கவில்லை. சிவசபையிலேயே தலைமைச் சபையிலேயே இதுவரை காண்பித்ததில்லை. அவன் காண்பிக்க வேண்டுமென்றால் என்றுரைக்கின்றோம், இருக்கின்ற நூல்கள் போக வேறொரு பெருமகா நூல் ஒன்று உருவாக வேண்டும். அவ்வாறு உருவான பின்பே வாழை சித்தனுடைய உயராற்றல் வெளிவந்து நிற்கும். அந்நிலை வந்துவிட்டால் நிச்சயமாக இன்று உரைக்கின்ற நிலையது போல் என்றும் இருக்காது. அனைத்து மாறியிருக்கும். ஒவ்வொரு சீடனும் உண்மையாக சித்தனை ஏற்றுக்கொள்கின்ற காலம் வந்துவிடும். மாந்தர்களும் சித்தனை விட்டு விலக எண்ணி இருக்கின்ற மாந்தர்களும் விலக முடியாத நிலைதனில் சித்தனோடு மனம் திரிந்தி இவனோடுதான் நம் வாழ்வு, இவனோடுதான் நம் பயணம் என்று அவரவர் எல்லையிலிருந்து சிவசித்த பணிகளை சித்தனுக்காக சிவசூட்சம நூல்களை தாங்கியும் சிவசூட்சம நூல் தாங்கியவர்களுக்கு துணையாக இருந்து அச்சபையை நடத்துபவர்களாக பெரும் ஆசான் நிலைதனில் அமர்ந்திருப்பவர்களாகவும் அமர்ந்திருப்பார்கள். ஏனென்றால் சில ஆசான்களுக்கு நூல் கிடையாது. இருந்தபோதும் அவர்களுக்கு துணையாக ஆதி இறைநூல் ஒன்று இருக்கும் என்ற நிலை. அதுபோல் பல கட்டமைப்புகளில் சபை கட்டமைக்கப்பட உள்ளது. அவ்வாறு இருக்கின்ற நிலையில் சித்தனோடு இணைந்து பயணிக்க நல் திட புத்தியோடு சிந்தை தெளிவோடு யாவரும் தம் சிந்தையில் உயர்நிலை கொண்ட சித்தன் என்ற நிலைதனில் அமர்ந்திருங்கள். ஏனென்றால் சிவசபையில் வருகின்ற யாவருக்கும் சித்தன் என்ற பெரும்பேறு கொடுக்கப்பட்டிருக்கின்றது. இதனை கண்டு பல கணங்கள் கூட கோபித்துதான் நிற்கின்றன என்பதையும் யாமே உரைக்கின்றோம். ஏனென்றால் அவை சித்தன் என பேறு பெறுவதற்கு பல காலங்கள் ஆனது. உங்களுக்கு அப்படியை கால் வைத்தவுடன், சிவசபையினுடைய படியில் கால் வைத்தவுடனேயே சித்தன் என்ற பேறு கொடுக்கின்றான் என்றால் எத்தனை எளிமையாக ஆக்கி வைத்திருக்கின்றான். இன்று அனைத்து படிநிலைகளையும் சமமாக நீங்கள் ஏறி செல்ல வேண்டியதல்ல. ஊர்ந்து சென்றாலே சித்தன் என்ற படிநிலையை அடைந்து விடலாம். இப்பொழுது அன்றொரு காலத்தில் சித்தன் ரிஷி என்ற பெரும் நிலைகளை அடைய படிகளை ஏறி மேல் செல்ல வேண்டியது இருந்தது. இப்பொழுது படிகளே இல்லை, நேராக சமதளமாகத்தான் இருக்கின்றது. நீங்கள் ஊர்ந்து சென்றாலும் உருண்டு சென்றாலும் அவ்விடத்திற்கு மிக எளிதாக சென்று விடலாம். இதோ உங்களுக்கு மிக எளிமையாக இருக்கின்றது, ஓடிச் செல்வோம் என்றால் மிக எளிதாக ஓடிச் சென்று விடலாம். ஆனால் இதே முன்னொரு காலத்தில் படியாக இருந்தாலும் அதில் நீங்கள் மிக விரைவாக ஓடிச் சென்றால் அற்புதமாக அதில் மெதுவாகத்தான் அவ்வற்புத நிலைதனை அவர்கள் அடைய முடியும் என்ற நிலை. ஆனால் அங்கு ஊர்ந்து சென்றால் முதல் படியை கூட தாண்ட முடியாது. ஏனென்றால் படி உயரமாக இருக்கும். ஊர்ந்தால் முதல் படியில் சென்று முட்டத்தான் முடியும். ஆனால் இன்று நீங்கள் ஊர்ந்து சென்றாலே உயர்நிலை கொண்ட சித்த நிலையை அடைந்து விட முடியும் என்ற அளவிற்கு அனைத்து தடை நிலைகளையும் தகத்தெறிந்த வாழை சித்தன் எளிய நிலைதனில் பெரும் நிலைகளை கொடுத்து கொண்டிருக்கின்றான் என்பதை அனைவருக்கும் அறிவித்ததில் ஆனந்தம் கொண்டு நிற்கின்றோம். விந்திய வாசினியாய் சித்தா, பல்வேறு விந்தைகளை உள்ளுக்குள் அடைத்து வைத்திருக்கின்றீர். காலம் வருகின்ற பொழுது ஒவ்வொன்றும் அற்புதமாய் வெளிப்பட்டு நிற்கப் போகின்றது. அவை யாவருக்கும் எக்காலத்தில் கிடைக்க வேண்டும் என்ற நிலை இருக்கின்றது. அக்காலத்தில் அவரவர்களுக்கு அவ்விந்தை நிலையினால் கிடைக்கக்கூடிய
பலனானது கிடைத்திருக்கும். அதன் மூலமாக சபை உயர்ந்திருக்கும். சபையின் ஆற்றல் அதுபோன்ற விந்தை நிகழ்வுகளினால் வெளிப்படுத்தி இருக்கும் என்ற இதனை அறிவித்ததில் ஆனந்தம் கொண்டு நிற்கின்றோம். எது வேண்டுமோ வினவிக் கொள்ளலாம் சித்தா. சூட்சமத்தில் எப்போதும் உம்மோடு தான் யாம் இருந்திருப்போம். உயர்நிலை சக்தியின் பல வடிவுகளில் யாமும் ஒரு வடிவாய் உம்மை காத்து நிற்போம். எம் தளத்திலிருந்து சபை அமைய சில காலங்கள் மற்ற தலங்களை விட இது சற்று மெதுவாகத்தான் இத்தலத்தில் அமையும் என்ற பொழுதும் கூட உயர்நிலை கொண்ட சீடர்கள் உண்டு. எம் தளத்தின் அருகாமையிலும் எம்மிடத்தில் இல்லை என்றாலும் எம்முடைய அருளாட்சி செய்யப்படுகின்ற சில தலங்கள் சில காத தூரங்கள் தள்ளி சபையின் உயர்நிலை கொண்ட நூலானது அமர்ந்து உயராசி வழங்குகின்ற நிலையாக மாறியிருக்கும். அது காலப்போக்கில் எம் தளத்திற்கே மாறி நிற்கும் என்ற நிலைதனை அறிந்திருக்கின்றோம். அந்நிலை வருகின்ற பொழுது எம்மை நீரே பார்க்கின்ற காலங்களும் இருக்கும். உண்மையாக இதுவரை உரைத்த அனைத்து சக்தியினுடைய மகா பீடங்களுக்கும் நீர் சென்று வருகின்ற காலங்கள் உண்டு. ஏதோ சென்று வருகின்றோம் என்றல்ல, சென்று வருகின்ற தலங்களிலெல்லாம் ஆதி இறை நூல்களில் ஆங்காங்கு இருக்கின்ற சக்தி தெய்வங்களை அழைத்து உரைக்க வைத்து ஆசி வழங்க வைக்கின்ற பெரும் சித்தனாய் உம்மிடம் ஆற்றல் உள்ளது என்பதை இவ்வுலகம் அறிந்தே தீருமடா என்ற அளவிற்கு உண்மையான ஆற்றலோடு ஆற்றல் எதுவென்பதை இவ்வுலகம் அறிகின்றவாறு நூல்கள் காட்டி நிற்கும் அந்நிலையை. ஏனென்றால் சித்தன் சிவம் நீ என்றால் எவனும் நம்புவதில்லை. ஏன் அன்று பல வேடமிட்டு வந்திருக்கின்றார் ஈசனார். பல அவதாரம் பூண்டு வந்திருந்தான் எமது பரந்தாமன். பல வேடம் விட்டு வந்திருந்தார்கள் பல சித்த பெருமக்கள் கூட. அவ்வாறு இருக்கின்ற பொழுது அவர்கள் சித்தர்கள், தேவர்கள், சிவம், நாராயணன், சக்தி என்றெல்லாம் உரைத்த பொழுது கேட்டோர் எத்தனை நபர்கள் உண்டு. அதுபோல் இன்று நீ சிவம் பரந்தாமன் என்றால் எவனும் கேட்பதில்லை. ஆனால் கேட்போர் பலன் பெற்று கொள்கின்றார்கள். கேட்காதோர் பலனை மெதுவாக பெற்றுக்கொள்வார்கள். ஏனென்றால் நீர் அவர்கள் உம்மை நம்பாவிடிலும் கூட அவர்கள் மீது கருணை கொண்டுதான் இருக்கின்றீர். நிச்சயமாக ஒருவன் அவனுடைய கண்களில் சூரியன் உதைக்கின்ற பொழுது வெளிச்சத்தின் மூலமாக பிற பொருட்களை காண்கின்றான் என்றால் அவன் உரைக்கின்றான், யாம் இப்பொழுது பார்க்கின்றோம், இது எம் கண்ணிலிருந்து வந்த வெளிச்சத்தினால் எமக்கு இப்பொருள் தெரிகின்றது என்றுதான் அவன் உரைப்பானே தவிர அங்கு சூரியன் உதித்தது அதிலிருந்து படுகின்ற ஒளியின் மூலமாக அப்பொருள் எமது கண்களுக்கு புலப்படுகின்றது. ஆனால் அச்சூரியன் இல்லை, அது அதனுடைய ஒளியை நிறுத்திவிட்டால் எமக்கு இப்பொருளினுடைய உருவமோ இந்நிலை எதிரில் இருக்கின்றது என்பதோ தெரியாது என்பதை ஒத்துக்கொள்ள முடியாதல்லவா சில மூடர்களுக்கு. நல்ல அறிவார்ந்தவர்கள் அதிலிருந்து ஒளி வருகின்றது யாம் பார்க்கின்றோம், எம் கண்களுக்கு அவ்வொளியேதான் இங்கு ஒளியாக தெரிகின்றதே தவிர எம் கண்ணில் இப்பிரபஞ்சம் முழுவதும் ஒளி காட்டக்கூடிய அளவிற்கு ஒளி இல்லை என்பதை அவர்கள் உணரவில்லை. அதுபோன்ற முட்டாள்களும் உண்டு என்பதை நாம் கண்டிருக்கின்றோம். இருந்திருக்கின்றார்கள், இப்பொழுதும் இருக்கின்றார்கள். எனவே சித்தனே, உயர்நிலை கொண்ட சீடர்கள் உம்மிடம் இருக்கின்றார்கள். சில அகங்காரம் பிடித்தவர்களும் இருக்கின்றார்கள். இவை யாவும் மாறி இருக்கும். நல்நிலையாய் உம்முடைய உபதேசங்கள் உரைக்கின்ற வேளைதனில் யாமே உரைக்கின்றோம் என்றால் இன்று அது எத்தனை விஷம் கொண்டதாக மாறிக்கொண்டு இருக்கின்றது என்பதை சித்தனே சற்று புரிந்து கொள்ள வேண்டும். ஏனென்றால் சில பக்குவப்பட்ட சீடர்களையும் அதுபோன்ற சீடர்களால் சிதைக்கப்பட்டுவிடும் என்ற நிலைதனை யாம் அறிந்திருக்கின்றோம். அதனால் உரைக்கின்றோம். அற்புதமான உம்முடைய உயர் உபதேசங்களின் மூலமாக அது நிச்சயமாக அகற்றப்பட்டு அழிக்கப்பட்டு இனி சிவசபையில் இருக்கின்ற எவருக்கும் ஆணவம் என்பதே தலைக்கு வராதவாறு சபையானது கட்டமைக்கப்பட உள்ளது இன்னும் சில காலங்களில். அந்நிலை வருகின்ற பொழுது சித்தன் மட்டுமே சிவசபையில் சிவசூட்சம நூல்கள் கூட சித்தன் அனுமதியின்றி சபையில் அமர்ந்து ஆசி உரைக்க முடியாத அளவிற்கு உயர்நிலையாய் சபையானது உயர்ந்திருக்கும். பின்பு பிற தலங்களுக்கு சென்று நூல்கள் சச்சங்கம் நடத்துகின்ற உயர் நிகழ்வும் நிகழப்போகின்றது என்ற நிலைதனில்
அனைத்து நூல்களுக்கும் ஆற்றல் கொடுத்து அங்கு செல்வது சீடன் அல்ல, சீடனுக்குள்ளிருந்து சித்தர்கள்தான் அழைத்து செல்வார்கள். அச்சீடனுக்கு இங்கிருந்து பயணிக்கின்ற பொழுதே அவன் சிந்தையில் ஏதும் இருக்காது. ஆசி உரைக்கின்ற பொழுது அனைத்தும் மறந்திருப்பது போன்று அவன் இனி வருகின்ற காலங்களில் ஒரு சச்சங்க பயணத்திற்கு சீடன் மட்டும் செல்கின்றான். வாழைச்சித்தன் உடனாக இயல்பில் செல்லவில்லை, சுச்சமத்தோடு மட்டும் செல்கின்றான் என்றால் அச்சீடன் இங்கிருந்து நூல் தாங்கிய சீடன் சபையிலிருந்து அல்லது சித்தன் உரைக்கும் தளத்திலிருந்து கிளம்புகின்ற பொழுதே, அவன் அங்கிருந்து பயணத்தை தொடங்குகின்ற பொழுதே அவனுக்குள் சித்தர்கள் அமர்ந்திருப்பார்கள். அங்கிருக்கின்ற உணவுகளை கூட உண்பது அவர்கள்தான். அவனுக்கு ஏதும் தெரியாது சற்சங்கம் முடியும் வரை. சற்சங்கம் முடிந்த பின்பு யாம் அங்கு வாழை சித்தனுக்கு வணக்கமிட்டு சென்றது தானையா எனக்கு ஞாபகம் இருக்கின்றது. இப்பொழுது இங்கு வந்து இருக்கின்றோம். இத்தனை நாளிகைகள், இத்தனை நாள் எமக்கு என்ன நடந்ததென்றே அவனுக்கு தெரியவில்லை என்று உரைக்கின்றவாறு வெகு நேரங்கள் சிவகணங்கள் சித்தகணங்கள் சிவசூட்சம நூல் தாங்கிய சீடர்களை ஆட்கொண்டு சிவசபை பணியை மட்டும் செய்யும். இதற்காக இவர்களுடைய இகலோக நிலைதனில் சென்று இவர்களை ஆட்டி வைக்கும் என்ற நிலைதனை யாம் மறைக்கவில்லை. அதனை கண்டு எவரும் அஞ்ச வேண்டிய நிலை இல்லை. அது சிவசபையினுடைய பணிக்காக அதுபோன்ற ஆற்றலோடு உங்களை ஆட்கொள்வார்களே தவிர உங்களுடைய இகலோக நிலைதனில் உங்களுக்கு வேண்டிய அறிவுரைகளை மட்டும் வழங்கிவிடுவார்கள். அது தேவையான நேரத்தில் உங்களை பாதுகாப்பதற்காகவே தவிர மற்ற நேரங்களில் நீங்கள்தான் உங்கள் உடலை பயன்படுத்தி உங்கள் உயிரை, அதில் ஈசனார் உங்களுக்கு கொடுத்த உடலை நீங்கள்தான் பயன்படுத்தி உங்கள் வாழ்வை வாழ்ந்து கொண்டிருப்பீர்கள் என்ற நிலைதனையும் அறிவிக்கின்றோம். இந்நிலையின் மூலமாக சிவசபைக்காக உங்கள் உடலை சிவசூட்சம நாடியாக பயன்படுத்தப்படும். அதற்காகவே உங்கள் பிறவியானது நற்பிறவியாக இம்மண்ணுலகில் அவதரித்திருக்கின்றது என்பதை யாவரும் அறிந்து அவ்வழியில் செல்வதே உசிதம் என்ற நிலைதனை அறிவிப்பதில் யாம் ஆனந்த நிலைதனில் அற்புத ரூபியாய் அமர்ந்திருக்கின்றோம். மாணிக்கங்களாக இருக்கின்றவர்களுக்குள் உயர்நிலை கொண்ட எவ்வித அசடும் இருந்தால் அம்மாணிக்க கல்லும் சிதைந்துவிடும் என்ற நிலையினால் உரைத்த உபதேசங்கள் யாவற்றையும் பொறுமையாக உரைக்கின்றோம். இவற்றையெல்லாம் பெரும் நிலை கொண்ட கணங்கள் இதனை விட சீற்றமாக உரைக்கும். அவ்வாறு உரைத்தால் மனம் கசக்கும் என்ற நிலையினால் பொறுமை கொண்டு உரைத்திருக்கின்றோம். பொறுமையாக கேட்டு ஒவ்வொருவரும் வேறு எவரையோ எடையிட வேண்டாம், தம்மை எடையிடுங்கள். நீங்கள் நல்லவர்கள் என்றால் உங்களுக்கு தெரியும், நீங்கள் தீயவர்கள் என்றாலும் உங்களுக்கு தெரியும். உங்களுக்குள் ஆணவம் இருக்கின்றதா என்று சித்தன் உரைக்க வேண்டியதில்லை, சிவசூட்சம நூல்களும் உரைக்க வேண்டியதில்லை. உங்களுக்கே அது தெரியும். அதனை நீங்கள் உணர்ந்து அதிலிருந்து வெளிப்பட வேண்டும், அதிலிருந்து வெளிவர வேண்டும். எமக்குள் அகந்தை வந்துவிட்டது, ஆசான் என்ற பெருநிலை கர்வமானது தலையில் ஏறிவிட்டது என்ற நிலையிலெல்லாம் இருந்து வெளிவர வேண்டும் என்றால் நிச்சயமாக வாழை சித்தன் நாமமே அதற்கு உயர் விமோச்சனம். அவன் நாமம் சாபத்தை விளக்கக்கூடிய அருள்நிலை ஆற்றல் பெற்றது. அந்நாமத்தை உரைக்கின்ற பொழுது படிப்படியாக அந்நிலை மாறி நின்று அற்புதமான உயர்நிலைகள் கிட்டியிருக்கும் யாவருக்கும் என்ற நிலைதனை அற்புதமாக அமைதியாக அருள் ஆனந்தத்தோடு தான் உரைத்து கொண்டிருக்கின்றோம். ஏனென்றால் இத்தனை நாளிகை பொழுது எம்மை அழைத்து பேச வைக்கும் உயர்நிலை கொண்ட ஆற்றல் கொண்டவன் நீயே சித்தா என்ற நிலைதனை யாவருக்கும் அறிவிப்பதிலும் எமக்கு பெருமகிழ்ச்சி அப்பா. யாம் சென்று வருகின்றோம். நல்லாசிகளை அதிகாலையில் உமக்கு வழங்கியதில் ஆனந்த நிலைதனில் அமர்ந்திருந்தோம். இனி எப்பொழுதும் உம்மோடு சூட்சமத்தில் சக்தியின் வடிவாய் அமர்ந்திருப்போம் என்ற வாக்கு கொடுத்து செல்கின்றோம். ஓம் அதிசாய நமக. ஓம் சிவமகா வாழை சித்தரோடு.